இப்போ ஏரியாவில் இருக்கக்கூடிய பசங்க கிட்ட பொதுவாக இருக்கும் கஞ்சா. நம்ம பார்க்க போனால் ஒரு ஏரியாவில் ஏதோ ஒரு தெருமுனையில் ஒரு 2 பசங்க அடிச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா பள்ளி கல்லூரிகளில் அதிகளவு கஞ்சா வந்து சேல்ஸ், அதாவது ப்ரொமோட் ஆகிருக்கு சொல்லலாம். என்னென்னா ஒரு விஷயம் பாருங்கள், இந்த பொண்ணுக்கிட்ட கஞ்சா வந்து எப்படி வந்தது, அந்த பொண்ணுக்கிட்ட வந்தது மட்டும் இல்லை, அந்த பொண்ணு வந்து கஞ்சாவை வந்து ஸ்கூல் உள்ளே விற்றுருக்கு. ஒரு 16 வயசு மாணவி கிட்ட, அதாவது இப்போ தான் கடந்த ஒரு 10-15 நாளைக்கு முன்னாடி சென்னையில் P3 காவல் நிலையத்துக்கு உட்பட்ட அரசு பள்ளியில் ஒரு மாணவன்கிட்ட கஞ்சாவை பறிமுதல் பண்ணி பேர் அதிர்ச்சி ஆச்சு. ஆனால் அதுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா இப்போது திருப்பி கோயம்புத்தூரில் இந்த நிகழ்வு இது வந்து பார்த்திங்கன்னா பெருமளவு அதிர்ச்சி. ஏன்னா மாணவர்கிட்ட போயிட்டு இப்போ மாணவிக்கிட்டேயும் வந்துடுச்சு. இப்போ பள்ளிக்கு அனுப்பக்கூடிய கல்லூரிக்கு அனுப்பக்கூடிய பெற்றோர்கள் மத்தியில் பார்த்திங்கன்னா இது மிகப்பெரிய அதிர்வலியும் உண்டாயிருக்குதுன்னு தான் நம்ம சொல்லணும். என்னென்னா பார்த்திங்கன்னா ஒரு 5 கிராம் கஞ்சா இன்றைக்கி வந்து ஒரு 800 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அப்போ ஒரு கிலோ எவ்வளோ விற்பாங்க பார்த்துங்க. இப்போ கஞ்சாவை வந்து அதிக அளவில் கல்லூரியிலையும் பள்ளியிலையும் வரக்கூடிய காரணம் என்ன, இதற்கு பின்னால் யார் இருக்கிறாங்க, இதுக்கு பின்னாடி எந்த அரசியல்வாதி இருக்கிறாங்கன்றத காவல்துறை இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும்ன்றது தான் மக்களுடைய கோரிக்கை.